வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 198 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும். 196 சப்போர்ட் ஆச்சு, பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் தொடர்ந்து படிப்படியாக சைடாக மூவ் ஆகி 200.6 முதல் டார்கெட்டை தொட்டிருக்கு. தொட்ட உடனே மார்க்கெட் வந்து மேலே நிற்க முடியாமல் தொடர் சரிவை கொடுத்து 197 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் அப்படின்ற காரணங்கள்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம எந்த ஃபண்டமெண்டல் நியூஸையும் நம்ம பார்க்குறது கிடையாது நம்ம அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் ஒரு முக்கியமான விஷயம். 196 கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மேலே போக முடியாமல் 200க்கு மேலே போக முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி 200க்கு மேலே போக முடியலை. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தெரிஞ்சிருக்கும், இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்தில் 202 ரெசிஸ்டன்ஸை வச்சு செல் பண்ண ஆரம்பித்தோம். நல்ல லாபம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா 191க்கு ப்ரைஸ் மேலே போன உடனே மறுபடியும் பை பண்ண ஆரம்பித்து இப்போ அதே இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஒரு யூ-டர்ன் போட்ட மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 196 கீழே ஓப்பன் ஆகிற காரணத்தினால அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்க விருப்பம் இல்லை. மார்க்கெட் வாட்ச் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் இன்றைக்கி இது ஒரு மார்க்கெட் வாட்ச் டேயாக அமைது. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமும் பக்கமாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பெரிய ட்ரேடிங் திட்டத்தை நம்மளால் செயல்படுத்த முடியாது. அதனால தான் இன்னொரு காரணம், நம்ம ஏன் இந்த அளவுக்கு பாதுகாப்பான முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.